அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெத்திலி கருவாடை சுட தண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு இதுமாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் நம்ம சுட தண்ணியில் போடுறோம்னா அது மண்ணெலாம் இருக்கும் கருவாட்டில். அதே மாதிரி பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதுக்காக சுட தண்ணியில் போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்தோன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புளி. இப்போ வாங்க சமைக்க போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சுட்டு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடகம் போட்டுக்கிறோங்க. வடகம் நல்லா பொரியணுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுதுங்க. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வதங்கணுங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க. அப்புறம் இப்போ வந்து கறிவேப்பிலை, முருங்கைக்காய், அப்புறம் வாழைக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. இதை நல்லா போட்டுட்டு நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டு வதக்க வேண்டியதுதாங்க. நல்லா வதங்கணுங்க. இது காய் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றிக்க வேண்டியது தான், ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அதிலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நம்ம உப்பு தனியாக காட்டலை. இதை நல்லா போட்டுட்டு காய் முழுகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிட வேண்டியது தாங்க. நல்லா கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்லங்க நெத்திலி கருவாடை அதை ஆட் பண்ண வேண்டியது தான். எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. கருவாடை எல்லாத்தையுமே போட்டாச்சுங்க. இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு கிளறி விடுறோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தாங்க. நம்ம அதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறோங்க. நெய் ஆப்ஷனல் தான். நெய் டேஸ்ட் பிடிக்கணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நெய் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வேணுன்னா போட்டுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. அப்புறம் நம்ம கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோங்க. கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் இப்போ மூடி வச்சிட வேண்டியதாங்க. இப்போ சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.